हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கட்டத்துக்கு இப்ப வந்திருக்கோம். நீ பாண்டவர்களுடைய வனவாசம் முடிஞ்சாச்சு. 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தர்மத்துக்கு உடன்பட்டு கட்டுப்பட்டு தான் தர்மபுத்திரர் வந்தார். தர்மபுத்திரர் கட்டுப்பட்டதுனாலேயே மீதி 4 பாண்டவர்களுமே கட்டுப்பட்டா, திரௌபதி உள்பட எல்லாரும் புறப்பட்டு வனவாசத்துக்கு வந்திருக்கா. முதல்ல இப்ப அஜ்ஞாத வாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அஜ்ஞாத வாசம்னா நம்ம யாரு கண்ணுக்குமே தெரியாம இருக்கணும். அதாவது நேரடியா உன்னை பார்த்து நீதான் யுதிஷ்டிரன், நீதான் பீமன், நீதான் அர்ஜுனன், நீதான் நகுலன், நீ சகதேவன், நீ திரௌபதி அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க கூடாது. இவ யாருன்னே யாருக்கும் தெரியக்கூடாது, தெரியாம இருக்கணும். அப்படி ஒருவேளை கௌரவர்கள் கண்டுபிடிச்சிட்டா இவ எங்க இருக்கா, நீ தாண்டா தர்மபுத்திரன், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நின்னுட்டான்னா மறுபடியும் 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். மறுபடியும் அந்த 13வது வருஷ அஜ்ஞாதவாசத்துல கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல கண்டுபிடிக்காம இருக்கணும். அஜ்ஞாதவாசத்துல கண்டுபிடிக்காம இருந்தாதான், இருந்து நீ திரும்பி வந்தா உனக்கு நான் ராஜ்யத்தெல்லாம் கொடுத்து உனக்கு க்ஷேமமா வைக்கிறேன்னு திருதராஷ்டிரன் சொல்லியிருக்கான். அந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு இப்ப இவர் வந்ததுனால இப்ப அஜ்ஞாதவாசம் வரப்போறதே அப்படின்னு நினைச்சுட்டார் யுதிஷ்டிரர். யக்ஷ பிரஷ்னம் பூர்த்தியாச்சு. யக்ஷன் கிட்டேந்து, அதாவது தர்ம தேவத்தையே வந்து சில கேள்விகள்லாம் கேட்டு பிறகு 4 சகோதரர்களையும் மீட்டுண்டு ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார். வந்து சரி, மகான்களுடைய அனுகிரகம்லாம் நமக்கு இருக்கு, ஏன்னா அந்த தர்ம தேவத்தையே ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனார் இல்லையா, நல்லபடியா ஆகும் உனக்கு அஜ்ஞாதவாசம்னு. இந்த மாதிரி பெரியவாளோட ஆசிர்வாதம்லாம் இருக்கு, சரி நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு தர்மபுத்திரருக்கு. இன்னியோட வனவாசம் முடியறது, 12வது வருஷம் முடியறது. இப்ப நாளையிலேருந்து அஜ்ஞாதவாசம். இப்போ ஒரு மத்தியான வேலை இருக்கும், நாளைக்கு பொழுது விடிஞ்சா அஜ்ஞாதவாசம் அப்படிங்கிறச்சே எப்படி இருந்திருக்கும், நம்ம கதையை சொல்லிடலாம். அந்த சமயத்துல அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவர்கள் இனி தனியா பேசிக்கணும், எங்க எங்க போறது, எப்படி இருக்கிறது. இன்னும் இவர்கள் தனியா பேசிக்க சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன்னா எப்போதும் ரிஷிகள் ஒரு பிரேம கூட்டம் இவா கூடவே இருக்கு இல்லையா. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு பிரேம, இவாளை தனியா விடக்கூடாது, பேசிக்க கூடாதுங்கிறதுக்காக இல்ல, ஒரு பிரேமையினால பாண்டவர்கள் கிட்ட அவ எங்க போனாலும் கூடவே வந்து வந்து நின்று அவர்களோடவே வனவாசம் பண்ணிட்டு இருந்தா இந்த 12 வருஷமா. இப்ப தர்மபுத்திரர் இப்படி எழுந்து வரார், வந்து ரிஷிகள்லாம் இப்படி கூட்டமா உட்காண்டிருக்கா. தௌமியர் தான் பிரதானமா தர்மபுத்திரருடைய குல குரு. இவர்கள் எல்லாரையும் பார்த்து தர்மபுத்திரர் முதல்ல வந்து சேவிக்கிறார். சேவிச்சு நமஸ்கரிச்சு கை குபிச்சு சொல்றார், மகாரிஷிகளே, நீங்களெல்லாம் எனக்கு ரொம்ப சத்சங்கமா இருந்தீர்கள் இந்த 12 வருஷமா. நான் தாபத்தை அடையும் போதெல்லாம், ஒவ்வொரு சமயமும் நான் மனசு சோர்வு அடைஞ்சு உட்காரும் போதெல்லாம் எனக்கு அழகா புராண கதைகள் எல்லாம் சொல்லி, எனக்கு இதிகாசம்லாம் சொல்லி, ராமாயணம்லாம் சொல்லி என் மனசை தேத்தினது நீங்க தான். இந்த 12 வருஷம் சத்சங்கம் கிடைக்கவே நான் பழைச்சேன். சத்சங்கம் கிடைக்கலன்னா நான் எப்படி இருந்திருப்பேன், நான் அடைஞ்ச தாபத்துக்கு, நான் அடைஞ்ச துக்கத்துக்கு நான் எப்படி இருந்திருப்பேங்கிறது தெரியாது. எப்பேற்பட்டவனுக்கும் ஒரு ஆறுதல் சத்சங்கம் தான். அந்த சத்சங்கத்தினுடைய பெருமையை எனக்கு நீங்க காமிச்சிட்டேள். உங்கள் எல்லாருக்கும் நான் அஞ்சலி பண்றதை தவிர நான் வேற என்ன கைமாறு என்னால செய்ய முடியும், எனக்கு நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இருந்தாலும் மகரிஷிகளே, உங்களை போன்னு சொல்ல எனக்கு வாய் ஏது, உங்களை போன்னு என்னால சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னுடைய சத்திய நிஷ்டையினால உங்கள் எல்லார்கிட்டேருந்து நான் விடை பெற்றுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. அது அந்த கட்டத்துக்கு நான் வந்தாச்சு.
தர்மேண தேப்யனுஜ்ஞாதாः பாண்டவாः சத்ய விக்ரமாः அஜ்ஞாதவாசம் வத்ஸ்யந்தः அசன்னா வருஷம் த்ரயோதசம். திரையோதசம்னா 13வது வருஷத்துக்குள்ள நாளையிலேருந்து நான் பிரவேசிக்கிறேன். அஜ்ஞாதவாசம் வத்ஸ்யந்தஹா, இனி நாளையிலேருந்து நான் அஜ்ஞாதவாசத்துல இருக்கணும். அதனால உங்கள் எல்லார்கிட்டேருந்து நான் விடை பெற்றுக்கிறேன். எனக்கு சொல்லறதுக்கு வார்த்தை இல்லை. உங்கள் இடத்துல நான் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா, இல்லை கிருத்தஜதைகள்னு சொல்லிட முடியுமா, இல்லை சொல்லிட்டாதான் அது தகுமா, அது போருமா நீங்கள் எனக்கு பண்ண உபகாரத்துக்கு? 12 வருஷமா எவ்வளவு சிரமப்பட்டேன் எங்களுக்காக. நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கன்னத்துல கை வச்சுன்னு உட்காந்துட்டாலே உடனே ஓடி வருவேளே, என்னப்பா யுதிஷ்டிரா ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு புராண கதையா சொல்லி 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 என் மனசை ஒரு திடப்படுத்திட்டேளே. தௌமிய மகரிஷே, உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது? நீங்கள் பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் நான் நினைச்சு பார்க்காம இருக்க முடியுமா? திரௌபதியை ஜேத்ரதன் அபகரிச்சுட்டு போச்சே, நமக்கு என்னன்னு உட்காந்துட்டு இருக்காம, சரி பாண்டவர்கள் வந்தா சொல்லட்டும்னு உட்காந்துட்டு இருக்காம கூடவே ஓடினேளே, அவன் விட்ட உதையையும் தாங்கின்றேளே, இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன், இல்ல கைமாறு செஞ்சிட முடியுமா அப்படின்னு கண்கள்னால கண்ணீரோட நிக்கிற தர்மபுத்திரரை பார்த்து ரிஷிகள்லாம் சொல்றா, ஏன் யுதிஷ்டிரா ஏன் இவ்வளவு தாபப்படுற? இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அஜ்ஞாதவாசம் உனக்கு ஆரம்பிக்க போறது, நாங்களே சொல்றதாக இருந்தோம், நீயே வந்துட்ட, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேப்பா. இல்ல சுவாமி, நான் அதுக்காக நான் தாபப்படல, அஜ்ஞாதவாசம் வந்துடுத்தே அப்படிங்கிறதுக்காக நான் தாபப்படல, எனக்கு உள்ளம் ஒண்ணு வச்சுண்டு புறம் ஒண்ணு பேச தெரியாதே சுவாமி, மனசுல ஒன்ன வச்சுண்டு வெளியில வேற மாதிரி பேசுறதுக்கு எனக்கு தெரியாதே, மனசுல என்ன இருக்கோ அதை தானே நான் பேசுவேன், சத்தியத்தை தானே நான் பேசுவேன், சத்தியத்தை தவிர அசத்தியத்தை இது வரைக்கும் நான் கையில எடுத்ததே இல்லையே. அஜ்ஞாதவாசம்னா என்ன, ஆளே அட்ரஸே இல்லாம போயிடணும். நான் யுதிஷ்டிரன் வந்திருக்கேன்னு நான் போய் நிக்க முடியுமா? நான் வேற என் பேரையே நான் வேற பேரை சொல்லணும், மாத்தி சொல்லணும், இனிமே என் ஊரே வேற ஊரை பேரை சொல்லணும், நான் எப்படி இந்த மாதிரி பொய் சொல்லுவேன்? எனக்கு பொய் சொல்ல தெரியாதே சுவாமி, உள்ளம் ஒண்ணு வச்சுன்னு புறம் ஒண்ணு பேசி பழக்கம் இல்லையே, அதுக்காக தான் நான் தாபப்படுறேன். இப்படி ஒரு அசத்தியத்தை கையில எடுக்கணுமே, இல்ல எடுக்கணுமா கூடாதா? வேண்டவே வேண்டாம், எனக்கு அஜ்ஞாதவாசமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், நான் எப்போதும் வனவாசத்திலேயே இனிமே இருக்கேன், எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், திருதராஷ்டிர மகாராஜா நீங்களே எல்லாம் வச்சுக்கோங்கன்னு போய் சொல்லிட்டு வந்துடலாமான்னு கூட சில சமயம் தோன்றது. ஆனாலும் அப்படி பண்றதும் சரியானு தெரியல. அப்புறம் தர்மம் கீழே விழுந்துடுத்து அதர்மம் மட்டும் ஜெயிச்சு உக்காந்துருக்குன்னு எப்படி ஸ்தாபிக்க முடியும்? அப்படி நிர்ணயம் பண்றதுக்கும் எனக்கு மனசு வரல. நான் என்ன செய்வேன்? இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு எனக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்ட உடனேவே ரிஷிகள் எல்லாம் சொல்றா, பிருகதீஸ்வர் போன்ற தௌமியர் போன்ற பெரிய பெரிய ரிஷிகள்லாம் அங்க இருக்கா. அவர்கள் சொல்றா, யுதிஷ்டிரா என்னமோ பொய் சொல்லணுங்கிறியே, என்னது பொய்? அஜ்ஞாதவாசம்னா பொய் சொல்லணுமே, அப்படி பொய்யே கிடையாது, அது உனக்கு விதிக்கப்பட்டிருக்குப்பா, உன்னுடைய விதிக்கப்பட்ட விதியை நீ செய்ய போற, அவ்வளவுதானே, இல்ல பொய்ன்னு நீ ஏன் அதை நினைக்கிற? சரி, அப்படி நீ பொய் சொல்ல போறேன்னு நீ நினைச்சுண்டா, உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன், உன்னை விட தர்ம நிஷ்டையில இருந்த 2 பேர் பொய் சொல்லியிருக்கா. அப்படியா? யார் அது? அவ பொய் சொல்லியிருக்கா, ஆபத்து தர்மம் கையில எடுத்திருக்கா, பொய் சொல்லியிருக்கா. யார் அப்படி யார் போய் சொல்லியிருக்கா? தர்ம நிஷ்டையில இருந்திருக்கான்னு சொல்றேன், அப்படி தர்ம நிஷ்டையில இருந்த ஒருத்தர் யார் பொய் சொல்லியிருக்கா? விஷ்ணுவே, சாட்சாத் வைகுண்டபதி விஷ்ணுவே பொய் சொல்லியிருக்காரா? ஆமா, திரிவிக்ரமா அவதாரத்துல பிராப்ய வாமன ரூபேண பிரச்சன்னம் பிரம்ம ரூபிணா பலேர்யதா ஹ்ருதம் ராஜ்யம் விக்ரமைஸ்தச்சதே ஸ்ருதம். பிராப்ய வாமன ரூபேண, ஒரு வாமன ரூபத்தை எடுத்துண்டு, கையில கொடைய எடுத்துண்டு, ஒரு சின்ன பிள்ளையாட்டம் இதுவும் ஒரு பிராமண ரூபத்துல பிரம்ம ரூபேண அப்படி சிலுக்கு சிலுக்கு நடந்து வந்து அந்த அந்த பலி சக்கரவர்த்தி கிட்டக்க வந்து, நான் ஒரு பிராமணனாக்கம், எனக்கு 3 அடி கொடுன்னு கேட்டு நின்னானே, பிராமணனே இல்ல, பிரம்மச்சாரி ஆச்சுன்னா பிரம்மச்சாரியே இல்ல, உனக்கு கல்யாணம் எல்லாம் நன்னா ஆயிடுது, ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் இருக்கா, இருந்தாலும் வந்து நின்று பொய் சொன்னானே எதுக்கு? ஏன்னா அங்க சத்தியத்தை
சத்தியத்தை காப்பாத்தணும்னா சில அசத்தியத்தை கையில எடுத்துதான் ஆகணும். சத்தியத்துல அசத்தியம் இருக்கு, அசத்தியத்துல சத்தியம் இருக்கு. தர்மத்துல அதர்மம் இருக்கு, அதர்மத்துல தர்மம் இருக்கு. ஹிம்சையில அஹிம்சை இருக்கு, அஹிம்சையில ஹிம்சை இருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியாதோ? உனக்கு புதுசா தர்மம் நான் சொல்லி கொடுக்கணுமா யுதிஷ்டிரா? இதெல்லாம் உனக்கே தெரியும். அந்த வாமன ரூபியா அன்னைக்கு புறப்பட்டு வந்த வைகுண்ட பத்தி பொய் சொன்னது சரின்னா இப்ப நீ சொல்ல போற பொய்யும் சரிதான். அது நிச்சயமா சரிதான். சரி, வாமன ரூபிய விடு, ராமச்சந்திரமூர்த்தியே பொய் சொல்லியிருக்காரு. ராமரே, ராமரா? யுதிஷ்டிரர் கேக்குறார், இது என்ன? சரி, ஏதோ வாமனரை சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன். ராமர் பொய் சொன்னாரா? இது என்னால நம்ப முடியலையே சுவாமி. நம்பிதான் ஆகணும். சொன்னாரே, பொய் சொன்னார் ராமர். विष्णुना वसता चापि गृहे दशरथस्य वै दशग्रीवो हतश्चन्नं संयुगे भीमकर्मणा विष्णुना वसता चापि. சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ற சமயத்துல 33 தேவர்களும் பிரத்யட்சமாயி, நீ விஷ்ணுன்னு உனக்கு தெரியலையா, நீ நாராயணன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றச்சே, விஷ்ணு வசதா சாப்பி. உடனே ராமர் என்ன சொன்னார்? இல்ல இல்ல, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமோ தசரதாத்மதம் சொன்னாரேப்பா. கிருஹே தசரதஸ்ய வை. இல்ல இல்ல, நான் தசரதன் பிள்ளை தான், நான் நாராயணனும் இல்ல வைகுண்ட பத்தியும் இல்ல, நான் தசரதனுடைய பிள்ளை ராமன் தான் அப்படின்னு சொன்னாரே. பச்சை பொய். அது பொய் தானே? ஏன் சொன்னார் அத? ஏன்னா நம்ம அவதார காரியத்துக்காக வந்தாலும் அந்த நான் மனுஷன்கிறத நாடகத்தை மறைக்க கூடாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப ராமர் சொன்ன பொய் சரின்னா நீ சொல்ல போற பொய்யும் சரிதான். சரி சுவாமி, கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கு. கொஞ்சம்லாம் இல்லப்பா, நீ மனசை தேத்திக்கோ. மனசை தேத்திண்டு அஜ்ஞாதவாசத்தை நீ நல்ல ஒரு காம்பீரியத்தோட நீ ஆரம்பிக்கணும். ஆச்சு, முடிய போறது பாரு. ஒரே வருஷம் விளையாட்டு போல போயிடும். அஜ்ஞாதவாசம் முடிஞ்ச உடனே நீ தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நீ காரணமாக இருக்க போகிறாய் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட கூட, குதூகலத்தோட, காம்பீரியத்தோட நீ அஜ்ஞாதவாசத்தை ஆரம்பி அப்படின்னதும், அப்படியாக நான் விடை பெற்றுக்கிறேன் அப்படின்னு தர்மபுத்திரர் முதலிய பாண்டவர்கள் எல்லாரும் வந்து சேவிச்சார்கள். திரௌபதியும் சேவிச்சாள். பிறகு ரிஷிகள்லாம் சொன்னா, நாங்க கிளம்புறோம், நாங்க எப்படி எங்கேயாவது போறோம், காட்டு பிரதேசமா போறோம், நீ இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு வர வரைக்கும் நாங்க எங்கேயாவது இருந்துக்கிறோம், எங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ரிஷிகள்லாம் தங்கள் தங்கள் கமண்டலு தீர்த்தத்தெல்லாம் கையில எடுத்துன்னு புறப்பட ஆரம்பிச்சா. ஆனா தௌமியரால அப்படி போயிட முடியுமா? அன்னைக்கு பகாசுர வதம் ஆன உடனே திரௌபதி ஸ்வயம்வரத்துக்காக பாண்டவர்கள் கிளம்பின்னு இருந்தா. அங்க கிளம்பி போயின்னு இருக்கிறச்சே வியாச பகவான் பிரத்யக்ஷமாகி, எங்களுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதும், இது தௌமியா அப்படின்னு கூப்பிட்டார். தௌமிய மகரிஷி பிரத்யக்ஷமானார். இவர் தான் உங்க ஆச்சாரியன்னு அன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் வியாச பகவான். அன்னிலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் தௌமியர் பிரியவே இல்லை, பாண்டவர்களை பிரியவே இல்லை, கூடவே தான் இருக்கார். தௌமிய மகரிஷி குல குரு பாண்டவர்களுக்கு. அவரால் எப்படி பிரிஞ்சு போயிட முடியும்? கண்ணீர் வந்துடுது. தௌமியர ரிஷியை பார்த்த உடனே தர்மபுத்திரருக்கு கேவிண்டு கண்ணில் கண்ணீர் வந்தது. அழுதுட்டார், குரலை வச்சே அழுதுட்டார். உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? நான் உங்களான அழைச்சிட்டு போறதும் இப்ப சாத்தியம் இல்லையே அஜ்ஞாத வாசத்துக்கு. இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு எனக்கு வாழ தெரியாதே. ஏன்னா நான் உங்ககிட்ட இப்படி கேட்டு கேட்டே பழகிட்டேன். எனக்கு என்னன்னாலும் எதுனாலும் தௌமிய மகரிஷே அப்படின்னு உங்களை பக்கத்துல பார்த்து பார்த்து உங்களை கேட்டு கேட்டு இது இப்படி செய்யலாமா கேட்டு பழகிடுது எனக்கு. அதனால நீங்கள் இல்லாம எனக்கு வாழ தெரியாது, வாழவும் முடியாது. ஆனாலும் வேற வழி இல்லாம இப்ப உங்களையும் நான் பிரிஞ்சுதான் ஆகணும் போல இருக்கு அப்படின்னு தர்மபுத்திர அழறத பார்த்ததும் தௌமியர் வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டார். கவலைப்படாத யுதிஷ்டிரா, கவலைப்படாத, ஒன்னும் இல்ல, ஒரு வருஷம் தானே, விளையாட்டு போல ஓடி போயிடும், கவலைப்படாத, தைரியமாறு, நீ சந்தோஷமாவே வனவாசம் பண்ணு. வனவாசம் எப்படி சந்தோஷமா பண்ணியோ அது போல சந்தோஷமாவே அஜ்ஞாதவாசமும் பண்ணு. உனக்கு ஒரு குறை வராது, நீ க்ஷேமமா இருப்ப. இது இந்த ஒரு வார்த்தை போறாதா? நீங்க அப்பப்போ இதை சொல்லிட்டே இருந்ததுனால தானே நானும் வாழ முடிஞ்சுது, என்னுடைய சகோதரர்களும் வாழ முடிஞ்சுது. இருந்தாலும் உங்களை பிரிய முடியல, ஆனாலும் பிரிய வேண்டிய நிர்பந்தம், எனக்கு விடை கொடுங்கள் அப்படின்னதும், நான் கிளம்புறேன்ப்பா, கிளம்புறேன், மேற்கொண்டு நீங்க பேசிக்கிறதுக்கு நிறைய இருக்கும். தௌமியர் சொல்றார், நீங்க பேசிக்கணும், இனிமே நீங்க அஜ்ஞாதவாசம் எப்படி பண்ணணும்,
யார் யார் எப்படி எப்படி எங்கெங்க போறீர்கள் எல்லாம் நீங்க இனிமே பேசிக்கணும். அதனால நான் ரொம்ப நேரம் நான் வீணடிக்க விரும்பல. நான் ஆச்சு பொழுது விடிஞ்சா அஜ்ஞாதவாசம், நீங்க பேசிக்கோங்கோ, நான் விடை பெற்றுக்கிறேன். தௌமியர் சொன்ன உடனே மீதி 4 சகோதரர்களும் வரா. எல்லாரையும் தனித்தனியே ஆலிங்கனம் பண்ணிண்டார். பிறகு திரௌபதியை பார்க்கிறார். குழந்தை, உன்னை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஏதோ இவர்கள் புருஷர்கள் எங்கேயாவது போய் இருந்துடுவா, எங்கேயாவது அண்டிண்டு ஒண்டிண்டு இருந்துடுவா. நீ ஒரு ஸ்திரீ, நீ எப்படி அஜ்ஞாதவாசம் பண்ண போற, நீ எங்க போய் இருக்க போறேன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் குழந்தை, ஜாக்கிரதையா இருமா. நீ அஜ்ஞாதவாசம் பண்ற இடத்துல இவர்கள் உன் கண்ணு முன்னாடி இருந்தாலுமே நம்ம பர்த்தாக்கள் தானே அப்படிங்கிற ஒரு சுவாதந்திரியத்துல போய் ஒரு வார்த்தை பேசிடாத, இவள்கிட்ட பேசிடாத. இத உனக்கு தகப்பனார் ஸ்தானம். நானு ஒரு தகப்பனாரா இருந்து நான் இதை சொல்லக்கூடாது. உன் பர்த்தாக்களோட எல்லாம் பேசாத அப்படின்னு ஒரு தகப்பனார் சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சூழ்நிலை இப்ப அப்படி இருக்கு. நீ அஜ்ஞாதவாசம் பண்ற சமயத்துல ஒரு ஆசை வரும் இல்லையா? நீ கண்ணுக்கு நேர பர்த்தா நின்னா போய் பேசணும்னு தோணாதா? ஆனாலும் அந்த சுவாதந்திரியத்துல போய் பேசிடாத அப்படின்னு அவளுக்கும் சில புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு பிறகு தௌமியரும் புறப்பட்டுட்டார். பாண்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டார்கள். உட்கார்ந்து, என்ன பீமா, அர்ஜுனா, என்ன நினைக்கிறீர்கள்? நகுலா, நீ என்ன நினைக்கிற? அடுத்தது அஜ்ஞாதவாசமாச்சேப்பா. சகதேவா, யாராவது ஏதாவது சொல்லுங்கள், நம்ம எங்க போலாம், எங்க இருக்கலாம்? இனி இப்ப பார், பகல் இப்போ மாலை பொழுது வரப்போறது, ஆச்சு பொழுது விடிஞ்சா அஜ்ஞாதவாசம் நினைக்கிறச்சே மனசு பதப்பதைக்கிறது. என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னதும் அர்ஜுனன் சொல்றான், அண்ணா நம்ம துவாரகைக்கு போயிடலாம். துவாரகைக்கு போய் எங்கேயாவது போய் ஒழிஞ்சுட்டுலாம். இங்க கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா? கிருஷ்ணன் நமக்கு உதவி பண்ணுவான் நிச்சயமா. அங்கதான் சுபத்ரா இருக்கா, எல்லாருமே அங்கதானே இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்லை. துவாரகைக்கு போய் நம்ம கிருஷ்ணனுடைய திருவடியில போய் விழுந்துருவோம் எல்லாரும், அப்புறம் கிருஷ்ணன் பார்த்துப்பான் அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே யுதிஷ்டிரர் சொல்றார், அது சரியா வராது அர்ஜுனா, துவாரகைக்கு போய் இருக்கிறது சரியா வராது. ஏன்னா கிருஷ்ணன் நமக்கு ரொம்ப ஆப்தன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணனை விட்டா நமக்கு வேற கதி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால நிச்சயம் பாண்டவா துவாரகையில தான் இருப்பா அப்படின்னு துரியோதனாதிகள் சந்தேகப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால துவாரகைக்கு போய் அவ ஏதாவது ஒற்றர்கள் வச்சிருப்பா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்பையை வச்சு நீ அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைப்பா. எதுக்கு அந்த சிரமத்தை அவளுக்கு கொடுக்கணும்? அதுவும் துவாரகையில வந்த உடனே கிருஷ்ணன் உடனே யுத்தத்துக்கு போவான். கிருஷ்ணன் யுத்தத்துக்கு போனாலே தெரிஞ்சிடும் பாண்டவா உள்ளதான் இருக்கான்னு. அவளை காப்பாத்துறதுக்காக தான் கிருஷ்ணன் வரான்னு தெரிஞ்சிடும். வேண்டாமே இந்த சிரமம் எல்லாம் எதுக்கு? மேலும் இன்னொன்னு, சுபத்ரா வேற அங்க இருக்கா, அபிமன்யு இருக்கா, நம்ம பாஞ்சாலிக்கு 5 குழந்தைகள் இல்லையா? 5 பாண்டவர்களோட 5 குழந்தைகள் திரௌபதிக்கு. நம்ம 5 குழந்தைகளும் அங்கதான் இருக்கா. அப்புறம் நம்மள அவர்கள்லாம் வந்து அடிக்கடி பார்த்து பேச ஆரம்பிச்சுடுவா. அஜ்ஞாதவாசம் பண்றதுக்கு துவாரகையில முடியாதுப்பா, அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அங்க இருக்கிற மத்த பட்ட மகிழ்ச்சிகள், ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, எல்லாருக்கும் திரௌபதி ரொம்ப ஸ்நேகம். அவள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுடுவா. அப்புறம் நம்மளுடைய மத்த பத்தினிகள்லாம் நம்ம துவாரகையில இருக்கோன்னு தெரிஞ்சா புறப்பட்டு வந்துருவா. இதெல்லாம் எதுக்கு? வேண்டாமே, துவாரகை வேண்டாம். சரி, உடனே பீமசேனன் சொல்றான், அப்படி ஆகில் பாஞ்சால தேசம் போயிடுவோம். திரௌபதியினுடைய தகப்பனார் இருக்கா இல்லையா, பாஞ்சால தேசம் போயிடுவோம். துருபத மகாராஜன் நம்மள நன்னா பார்த்துப்பார். அவர் நமக்கு எப்படியாவது ஒழிஞ்சு நம்மளை ஒழிச்சு வச்சு நம்மளை காப்பாத்திடுவார். நம்ம திருஷ்யத்யும்னன் நம்ம மச்சினர் இருக்கான், நம்ம அங்க போயிடுவோமே. அங்க போயிட்டா நம்ம பாட்டு நிம்மதியா இருப்போம் 1 வருஷம் அப்படின்னா. அதுக்கும் யுதிஷ்டிரர் சொல்றார், அதுவும் சரிப்பட்டு வராது பீமா. ஏன்னா நிச்சயம் திரௌபதி இருக்கா இல்லையா நம்ம கூட. அதனால திரௌபதி அவ தகப்பனார் கிரகத்துக்கு தான் போவா. அதனால பாண்டவர்கள் பாஞ்சால தேசம் போயிருப்பான்னு அனுமானிக்க கூடும். அதனால வேண்டாம்ப்பா, அதுவும் சரிப்பட்டு வராது, வேண்டாம். பின்ன என்னதான் நான் பண்றது, எங்க போறது? இதுவும் இப்ப பொழுது வேற போயிட்டே இருக்கு. இந்த சமயத்துல நம்ம இனிமே முதல்லயே பேசியிருக்கணும் அஜ்ஞாதவாசத்தை பத்தி. இப்ப கடைசி நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கோமேன்னா அப்படின்னா, ஆமாப்பா இத்தனை நாள் ரிஷிகள் நம்ம கூடவே இருந்தா நீங்க வெளியில போக நாங்க தனியா பேசிக்கணும்னு சொல்ல முடியுமா பெரியவா முன்னாடி? நம்ம சரி யோசிப்போம், கவலைப்படாத, கொஞ்சம் யோசிப்போம். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம யோசிப்போம், யோசிச்சு ஏதாவது தீர்மானம் பண்ணுவோம். இங்க பாரு பீமா, நீ பதட்டப்படாத. இந்த சமயத்துல பதட்டப்படுறதை விட விவேகமா நடந்துக்கணும். நம்ம கொஞ்சம் யோசிங்கோ, எல்லாரும் பேசாம யோசிங்கோ. நல்ல யோசனை யாராவது ஒருத்தருக்கு வந்தா அதை நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம புறப்பட்டுடலாம் அப்படின்னா. உடனே சகதேவன் சொல்றான், அண்ணா எனக்கு ஒரு யோசனை வருது. ஹிடிம்பம் ச மகாவீரியம் கிமீனம் சைவ ராட்சசம் த்வயா ஹத்வா மகாபாஹோ வனம் நிஷ்கண்டகம் கிருதம்.
அண்ணா பீமண்ணா, உன்னுடைய பிள்ளை இருக்கானேண்ணா, ஹிடிம்பி மன்னியோட பிள்ளை, உன் பிள்ளை கடோத்கச்சன் இருக்கானே, ராட்சச சைன்யமே அவனுக்கு இருக்கே, ராட்சச ராஜ்யமே இருக்கே, நம்ம ஏன் அங்க போயிடக்கூடாது? நம்மளாம் அங்க போனா அங்க யாரும் வந்து நம்மள தேட மாட்டான்னா, அங்க போயிடலாமே அப்படின்னதும் பீமன் சொல்றான், இல்லப்பா வேண்டாம்ப்பா, கண்டிப்பா வேண்டாம், தயவு செஞ்சு அங்க வேண்டாம். ஏன்னா துரியோதனனுக்கு ராட்சசாலாம் ஸ்நேகம். அதனாலதானே மூகாசுரனை ஏற்பாடு பண்ணி அர்ஜுனனை பாசுபதாஸ்திரம் வாங்க போறச்சே கொன்னுடணும்னு நினைச்சா இல்லையா? ராட்சசாலோட துரியோதனனுக்கு ஸ்நேகம் இருக்கு. கடோத்கச்சன் வேணா நம்மளை காப்பாத்திடுவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அங்க ஹிடும்பியும் அங்கதான் இருக்கான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா அதுல இருக்கிற ராட்சச பயல்கள்ல யாராவது ஒருத்தருக்கும் துரியோதனனுக்கும் ஸ்நேகம் இருந்தா கூட நமக்கு அங்க தெரிஞ்சிடும். வேண்டாம் சகதேவா, அங்க போக வேண்டாம். சரி, அப்படின்னா எங்க போறதுன்னு ஏன்னோ அஜ்ஞாதவாசம்னா டைரக்டா இவ விராட்ட தேசம் போனான்னு கிடையாது. இவ்வளவு சிரம திசையில உட்காந்து யோசிச்சிருக்கா எங்க போலான்னு. பிறகு தர்மபுத்திரர் சொல்றார், நான் வேணா ஒரு யோசனை சொல்றேன், நம்ம விராட்ட தேசம் போயிடலாம். விராட்ட தேசமா அப்படின்னதும், ஆமா விராட்ட தேசம் தான், அங்க போயிடலாம். ஏன்னா விராட்ட தேசத்துல என்ன ஒரு விசேஷம்னா, இந்த விராட்டராஜன் எங்க பார்த்தாலும், எந்த தேசத்துக்கு போலான்னு பார்த்தாலும், ஒண்ணு அவர்கள் கௌரவர்களுக்கு சிநேகமானவர்களா இருக்கா, இல்ல பாண்டவர்களுக்கு வேண்டியவாளா இருக்கா, இல்ல கிருஷ்ண பக்தாளா இருக்கா. கிருஷ்ண பக்தாளா இருந்தா அந்த தேசத்துக்கு நம்ம போனா அவர்கள் எல்லாம் இந்த 13வது வருஷம் சும்மா இருக்க மாட்டா. கௌரவர்கள் எப்படியும் இவாளை தேடணும், கண்டுபிடிக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணுவா. ஏன்னா இவாளை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் வனவாசத்துக்கு அனுப்பிடணுங்கிறது தான் அவ பிளானே. நம்மளை எப்படியும் தேட ஆரம்பிப்பா, நாளையிலேருந்து கௌரவர்கள் நம்மளை தேட ஆரம்பிச்சுடுவா. அப்படி இருக்கிறச்சே நம்ம அவர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் தேடுவா தெரியுமா? முதல்ல நமக்கு வேண்டப்பட்ட ராஜாக்கள் எங்கெங்க இருக்காளோ அந்தந்த தேசத்துக்கு போய் முதல்ல தேடுவா. பிறகு கௌரவர்களுக்கு வேண்டப்பட்ட ராஜான்னா அவளே சொல்லிட போறா, இங்கதான் பாண்டவா இருக்கான்னு. அதான் கௌரவர்களுக்கு வேண்டப்பட்ட ராஜாக்களுடைய தேசத்துக்கும் நம்ம போகக்கூடாது, நமக்கு வேண்டப்பட்ட ராஜாக்களுடைய தேசத்துக்கும் நம்ம போகக்கூடாது, துவாரகைக்கும் போகக்கூடாது. இந்த விராட்ட தேசம்ங்கிறது, விராட்டராஜன் கௌரவர்களுக்கும் ஃப்ரெண்டானவன் கிடையாது, பாண்டவாளுக்கும் அவன் வேண்டப்பட்டவன் கிடையாது. அவன் ஒரு தனி தேசம். அது அவன் யாரோடையுமே சேரல, அவன் விசேஷத்தாக ஒரு கிருஷ்ண பக்தனும் கிடையாதவன். அவன் ஒரு தனியா தேசம் வச்சுட்டு இருக்கான். விராட்ட ராஜம் வரைக்கும் யுத்தம் வரல, ஏன்னா திக்விஜயத்துக்காக எந்த ராஜாவும் அவன் கிட்ட வரல. ஏன்னா அவன் விராட்ட ராஜனுக்கே அவ்வளவு பிரபாவம் இல்லை, ஏதோ அவன் சாதாரண ராஜா. க்ஷத்ரியர்கள் என்னைக்குமே தனக்கு சமானமான ஒருத்தனோட யுத்தம் பண்ணணும்னு நினைப்பாளே தவிர நம்மளை விட கீழே இருக்கிறவனோட போய் யுத்தம் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அதனால விராட்டராஜன்ட்ட யாரும் யுத்தத்துக்குன்னு வரல. அதனால அவன் பாட்டு நிம்மதியா ஒரு சின்ன தேசம்தான், அதை வச்சுட்டு அவன் ஆட்சி பண்ணின்னு வந்துட்டு இருக்கான். அதனால நம்ம ஒழிஞ்சு விளையாடுறதுக்கு விராட்ட தேசம் தான் நமக்கு சரியான தேசம். அதனால நமக்கு போயிடலாம் அப்படின்னதும், சரி அப்படியாக மீதி பேர் எல்லாருமே ஒத்துண்டா, நம்ம எல்லாருமே கிளம்பி போயிடலாம், அப்ப வாங்க கிளம்புங்கள் அப்படின்னதும் பீமன் சொல்றான், இப்ப போக வேண்டாம், நம்ம ராத்திரியா போவோம். ஏன்னா இப்ப கிளம்பினா இது சாயங்கால வேலை, யாராவது நம்மளை பார்த்துட்டான்னு வச்சுக்கோ, இதோ இந்த வழியாதான் பாண்டவா போனா அப்படின்னு சொல்லிட்டா பிறகு கண்டுபிடிச்சிருவா, நம்ம விராட்ட தேசத்துக்கு போயிருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவா. அதனால ராத்திரியா எல்லாம் நிசப்தமா ஆகி ஊரே தூங்கும். அந்த சமயத்துல கிளம்பி போயிடலாம் அப்படின்னதும் சரின்னு இவர்கள் தன்னுடைய சாமான்கள்லாம் எடுத்து ஏற கட்டினார்கள். கட்டின எல்லாம் தயாரா இருக்கார்கள். திரௌபதியும் தயாரா இருக்கா. உடனே ராத்திரி பொழுது சாஞ்சுது, ஒரு 12 மணி 1 மணி சுமார் இருக்கும், அர்த்த ராத்திரி. உடனே பீமசேனன், இனிமே நடந்து போனா எப்ப போய் சேர்றது? இந்த விராட்ட தேசம்ங்கிறது இந்த ராஜஸ்தான் சமீபத்துல அந்த இடத்துக்கிட்ட இருக்கு. இவர்கள் இந்திரபிரஸ்தத்துக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் சமீபத்துல இருக்கு காமியவனம், அங்கதான் இருக்கா. அங்கேருந்து கிளம்பி இப்ப அவ்வளவு தூரம் போகணும் இல்லையா? அங்கேருந்து கிளம்பி போகணும்னா இப்ப எப்படி போறது? ராத்திரியா போய் சேரணும். அதனால பீமசேனன் திரௌபதியை தூக்கி தன் தோளில வச்சுண்டான், தர்மபுத்திரனையும் அர்ஜுனனையும் தூக்கி தன் இடுப்புல வச்சுண்டான், நக்குல சகாதேவர்களை கைனாலேயே தூக்கிண்டான். பிறகு வேகமா ஓடுறான். ராத்திரிய ஓடி 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 விராட்ட தேசம் வந்து சேர்ந்தாச்சு. அப்போவே விடிகார்த்தால ஒரு 3-3:30 மணி ஆயிடுத்து. தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் பாண்டவர்கள் கிளம்பி அஜ்ஞாதவாசத்துக்காக ஓடி இருக்கா. அவர்கள் ஓடி விராட்ட தேசத்துக்கு வந்து நின்னதும் தங்களுக்குள்ளேயே பேசின்ட்டான், யார் எப்படி இருக்கணும்,
நம்ம எப்படி இப்படி இருக்க போறோம், யார் யாருக்கு என்னென்ன பெயர் எல்லாம் தனக்குள்ளேயே தானே பேசின்ட்டா. பேசின பிறகு தன்னுடைய க்ஷத்திரியர்கள் வழியோ தன் கையில நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்கு. இந்த ஆயுதத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது, அந்த ஆயுதத்தெல்லாம் கையில எடுத்துண்டு அவர்கள்லாம் இதெல்லாம் என்ன பண்ணலாமண்ணா அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். அங்க பக்கத்துல பார்த்தா ஒரு மயான பூமி இருக்கு. இந்த மயான பூமியில எங்கேயாவது போய் பதுக்கி வச்சுடலாம் வா அப்படின்னு அங்க அழிச்சுட்டு போய் பார்த்தா அங்க ஒரு பண்ண மரம். அந்த மரத்து மேல ஒரு பொந்து இருக்கு. அந்த பொந்துக்குள்ள தன்னுடைய எல்லாருடைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சு பதுக்கி வச்சுட்டா. இந்த ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தா கூட கண்டுபிடிச்சிருவா பாண்டவா இங்க இருக்கான்னு. ஏன்னா அர்ஜுனனுடைய ஒவ்வொரு பானத்திலையும் பார்த்தன்னு எழுதியிருக்கும். எப்படி ராம பானத்துல ராமன் எழுதியிருக்குமோ அது போல அர்ஜுனனுடைய பானங்கள் எல்லாத்துலயுமே எடுத்து பார்த்தா பார்த்தன்னு எழுதியிருக்கும். அண்ணா இதை யாராவது பார்த்துட்டான்னா என்ன பண்றதுன்னு கேக்குறான் அர்ஜுனன். பீமசேனன் சொல்றான், இங்க பாரு இது மயான பூமி, அதெல்லாம் யாரும் அப்படி வந்துட மாட்டா. நான் அந்த காலங்கள்ல எல்லாம் மயான பூமியில அப்படி போயிட மாட்டா யாரும், முக்கியமா ஸ்திரீகள் போவே மாட்டா. இப்ப மாதிரி இல்ல. இப்பெல்லாம் மயான பூமியிலேயே ஒரு பிளாட் வாங்கி நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். மயானமா இருந்தாலும் என்ன கிடைச்சதே அப்படின்னு வாங்கி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. மயான பூமினா யாரும் வரமாட்டா. இருந்தாலும் நான் ஊருக்குள்ள போயிடுறேன். பீமன் சொல்றான், ஊருக்குள்ள போய் நான் உத்தியோகத்தை ஒத்துண்ட உடனே நான் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுடுறேன். இந்த மயான பூமியில ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கு அப்படின்னு நான் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுறேன். கிளப்பி விட்டுட்டா யாரும் இந்த பக்கம் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதங்கள் எல்லாம் அங்க பதுக்கி வச்சிருக்கா இல்லையா. அர்ஜுனன் ஒரு சபதம் பண்ணான். அர்ஜுனன் மகா தபஸ்வி, கிருஷ்ண பக்தன். அவனுடைய சபதம், அவன் பண்ற சபதம், யாராவது இங்க அவனுடைய காண்டீபத்தை பத்திரமா வச்சிருக்கான் இல்லையா அந்த பொந்துக்குள்ள, மரத்தினுடைய பொந்துக்குள்ள. என்னுடைய காண்டீபம் இங்கதான் இருக்கு. யாராவது ஒருவேளை வந்து இதை பார்க்கும்படி நேர்ந்தெடுத்துன்னா, இந்த அஸ்திரத்தெல்லாம் பார்க்கும்படி நேர்ந்தெடுத்துன்னா இது ஒரு கால சர்ப்பமாக காட்சி கொடுக்கட்டும். இது ஒரு காண்டீபம் போல தெரியக்கூடாது, ஒரு சர்ப்பம் போல இது காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் ஒரு பிரதிஜை பண்ணான். பிறகு இந்த அஸ்திரத்தெல்லாம் பதுக்கி வைக்கிறா இல்லையா, இததான் அஸ்திர ஆலயா அப்படின்னு சொல்லுவா. அதை தான் இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்றோம். நான் அஸ்திர ஆலயாங்கிற பேரை எடுத்து அவ ஆஸ்திரேலியா அப்படின்னு வச்சுட்டான். அஸ்திர ஆலயா. இந்த அஸ்திரத்தெல்லாம் பதுக்கி வச்சார்கள் பாண்டவர்கள். பிறகு புறப்பட்டு வந்தார்கள். அங்க பார்த்தா ஒரு துர்கை கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த துர்கை கோவிலுடைய மண்டபத்திலேயே உட்காண்டிருக்கார்கள். சரி கொஞ்சம் சூரியன் வெளுக்கட்டும், பொழுது விடியட்டும், அதுக்கு பிறகு ஊருக்குள்ள போலாம் அப்படின்னு. அந்த துர்கைய பாக்குறார் தர்மபுத்திரர். பாக்குறார். பார்த்ததும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு தோணித்து, வாங்க துர்கை கோவிலா இருக்கு, நம்ம எல்லாருமே வாருங்கள் போய் சேவிப்போம், துர்கையை சேவிச்சுட்டு பிறகு நம்ம அக்ஞாதவாசத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு உள்ள பிரவேசம் பண்ணி பாக்குறார். யுதிஷ்டிரர் அழகா இருக்காளா, அவளுடைய திருமுகத்தை பாக்குறாள். பார்த்து யுதிஷ்டிரர் ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். விராட நகரம் ரம்யம் கச்சமானோ யுதிஷ்டிரஹ அஸ்துவன் மனசா தேவீம் துர்காம் திரிபுவனேஸ்வரீம். ஹே துர்கே, திரிபுவனேஸ்வரி தேவி, உன நான் சரணம் அடைகிறேன். யசோதா கர்ப்பசம்பூதாம் நாராயண வரப்பிரியாம் நந்த கோபகுலே ஜாதாம் மங்கல்யாம் குலவர்தினி. கிருஷ்ண பக்தாளுக்கு எதை பார்த்தாலும் கிருஷ்ணனாதான் தெரியும். துர்கைனா அவளுக்கு எதேதோ பெருமைகள்லாம் சொல்லப்படுறது வேற வேற புராணங்கள்ல. ஆனா இங்க யுதிஷ்டிரர் சொல்றார், யசோதா கர்ப்பசம்பூதா, யசோதையினுடைய கர்ப்பத்துல தோன்றினவளே, நாராயண வரப்பிரியா, நாராயணனுக்கு ரொம்ப பிரியமானவள், நந்த கோபகுலே ஜாதாம், நந்தகோப குலத்துல தோன்றினவள், மங்கல்யாம் குலவர்தினி. இது பாரதத்துல இருக்கிற ஸ்லோகம் தான், அடியன் கற்பனையா இந்த ஸ்லோகம் சொல்லல. பாரதத்துல தர்மபுத்திரர் இப்படிதான் ஸ்தோத்திரம் பண்றார் துர்கையை பார்த்து. கம்ச வித்ராவணகரீம் அசுராணாம் க்ஷயங்கரீம் ஷிலாதட விநிக்ஷப்தாம் ஆகாஷம் பிரதிகாமினீம். கம்ச வித்ராவணகரீம், கம்சனை ஒரு உத விட்டுட்டு போனியாமே, கம்சனை ஒரு உத விட்டுட்டு ஆகாசத்துல போய் துர்கையா காட்சி கொடுத்தியே. ஆகாஷம் பிரதிகாமினி, அப்பேற்பட்ட வீராங்கனையாச்சே நீ, அப்பேற்பட்ட ரத்னமாச்சே நீ. நீ
என்னுடைய கிருஷ்ணனுடைய சகோதரியாச்சேம்மா. வாசுதேவஸ்ய பகினீம் திவ்யமால்ய விபூஷிதாம் திவ்யாம்பரதராம் தேவீம் கட்ககேடகதாரிணீம் வாசுதேவஸ்ய பகினீம். பகினீம்னா சகோதரி, வாசுதேவனுடைய சகோதரி. நாங்க அஜ்ஞாதவாசம்னு புறப்பட்டு வந்துட்டோம். என் மனசுல கொஞ்சம் பயம் இருந்தது. இருந்தாலும் உன்னை பார்த்ததுல நான் ரொம்ப பிரசன்னமானேன். உன்னுடைய அழகான திருமுகத்தை பார்த்ததுல நான் ரொம்ப பிரசன்னமானேன். இவளைதான் வைஷ்ணவி தேவி அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணனோட கூட பிறந்தவள், யோக மாயை, கிருஷ்ண சகோதரின்னு இவளைதான் சொல்றா. இவள் தான் வைஷ்ணவி தேவி. அப்பேற்பட்ட வைஷ்ணவி தேவியா இருக்கக்கூடிய ஒன்ன, யசோதையினுடைய கன்னிகையான ஒன்ன, நந்தகோபகுலத்துல பிறந்த ஒன்னை நான் சரணம் அடைகிறேன் அப்படின்னு யுதிஷ்டர் சேவிக்கிறார். சேவிச்ச உடனே துர்கையினுடைய கையில இருக்கிற ஒரு புஷ்பம் யுதிஷ்டருடைய தலையில வந்து விழுந்தது. அதை ஆசிர்வாதமாக எடுத்துட்டார் யுதிஷ்டிரர். சரி, நம்ம அஜ்ஞாத வாசத்துக்காக நம்மள தேவி ஆசிர்வாதம் பண்ணிட்டாள் அப்படின்னு அதை மனசுல எடுத்துண்டு, பிறகு கொஞ்ச நேரம் இந்த தேவியினுடைய முகத்தையே பார்த்துட்டு யுதிஷ்டிரர் நின்று இருக்கார் இந்த சந்நிதியிலேயே. பாண்டவர்களோ கொஞ்சம் மண்டபத்துக்கிட்ட வந்து உட்காந்து அவர்கள் எல்லாருக்கும் அழுக வந்துடுத்து அழுதுன்னு இருக்கார்கள். அவர்கள் அழுக குரல் கேட்ட உடனே சந்நிதியிலேருந்து வெளியில வர்றார் யுதிஷ்டிரர். என்னப்பா, நான் இப்படி ஒரு 5 நிமிஷம் இங்க நின்றுட்டு வரத்துக்குள்ள என்ன உங்க எல்லாருக்கும் அழுக? திரௌபதி கூட அழறா. எதுக்கு எல்லாரும் அழறல? இப்போ என்ன நடந்தது? அஜ்ஞாத வாசம் பண்ண போறோமேன்னு அழறலா? இல்ல அண்ணா, அப்படி இல்ல. பீமன் சொல்றான், அண்ணா நாங்கள்லாம் ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போய் அடிமையா இருக்க போறோம் இப்போ. ஆனா தயவு செஞ்சு அண்ணா, நீ அடிமையா இருக்காது. நீ எப்பேற்பட்டவன், தர்மஸ்வரூபமே நீ, தர்மபுத்திரன் நீ. நான் இத விராட்ட தேசத்தினுடைய க்ஷேமத்துக்காக சொல்றேன். ஒன்ன போய் ஒருத்தன் அடிமையாக்கி வச்சுட்டா அந்த தேசம் உருப்படுமா? குலநாசமே ஏற்படும். அதனால விராட்ட தேசம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ இங்க போய் அண்டி பழைக்காத, இந்த தேசத்துக்குள்ள போய் நீ அண்டி பழைக்காத. நீ ஒரு பிராமணனாக போ, நீ ஒரு பிராமண வேஷத்துல போ. பிராமண வேஷத்துல போய் நீ ராஜாக்கு ராஜபுரோகிதனாக இரு. கூடவே ராஜா கூட ஒரு தோழனாக நீ இரு. தயவு செஞ்சு நீ அண்டி பழைக்காத எங்களை போல. நான் உன்னுடைய க்ஷேமத்துக்காக தான் சொல்றேன், நான் நாட்டினுடைய க்ஷேமத்துக்காக சொல்றேன். தர்மபுத்திரனா ஒருத்தன் அடிமையாக்கி வச்சுட்டா அப்புறம் அவன் எப்படி உருப்படுவான்? வேண்டாண்ணா, நீ அடிமையா இருக்காத அப்படின்னு பீமன் சொல்றான். எல்லாருமே சொல்றார்கள், அண்ணா அஜ்ஞாத வாசம் நாங்க நல்லபடியா பண்ணணும், நிம்மதியா பண்ணணும்னா நீ யாருக்கும் அடிமையா இருக்க கூடாது. நீ அண்டி பழைக்க கூடாது இந்த தேசத்துல. நீ ராஜபுரோகிதனாக இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு எல்லாரும் நிர்பந்திக்கிறார்கள். தர்மபுத்திரரும் சரின்னு ஒத்துண்டார். சரிப்பா, உங்களுடைய விருப்பப்படி நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு இனி இவர்கள் விராட்ட தேசத்துக்குள்ள நுழைய போறார்கள் அப்படிங்கிற பரியந்தம் நிறுத்திப்போம். நாளைக்கு விராட்ட தேசத்துல அவரவர்கள் போய் என்னென்ன உத்தியோகத்தை ஒத்துக்க போறார்கள், அவரவர்கள் எப்படி இருக்க போறார்கள் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அடி.